மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வுக்கான அனைத்து உரிமங்களும் தற்காலிகமாக ரத்து. புதிய மின்சார கட்டண திருத்தம் இன்று முதல் அமுல். பிரபாகரனுக்கு அஞ்சாத மஹிந்த விசாரணைகளுக்கு அஞ்சப் போவதில்லை. முன்னாள் எம்பி சஞ்சீவ் எதிரிமான தெரிவிப்பு. உயிரிழந்த கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சர்கள் பொறுப்பு கூற வேண்டும். தேவானந்த சுரவீர குற்றச்சாட்டு. பிக்வால் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி. அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்த கருத்து. அரசு முறையான விசாரணை நடத்தி மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. யாழ் வேலணியில் ஐஸ் தொழிற்சாலை கடற்றொழில் அமைச்சர் கள விஜயம். மீண்டும் வளமைக்கு திரும்பும் யாழ் போதனா மருத்துவமனை. எமக்கு எதிராக வலுக்கட்டாயமாக சாட்சிகள் பெறப்படுகின்றன. சாட்சியாளர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல். நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. மின்சார கட்டண அதிகரிப்பு ஊடாக அரசாங்கம் நிலக்கரி மோசடியை மறைக்க முயற்சி. முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டு. படிவத்தே சாமர இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். தலைக்கவசம் இன்றி பைக் ஓட்டிய யுவதிகள் போலீசார் அதிரடி. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். தமிழக அரசியலில் புதிய பயணத்தை தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் காலங்களில் ஈழத்தமிழர்களுக்காக முன்னைய முதலமைச்சர்களை விடவும் வலுவான தீர்மானங்களை சட்டசபையில் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் கூறியதாவது: தமிழக அரசியலில் இளம் வயதில் பொறுப்பேற்றுள்ள விஜயின் வருகை உலக தமிழர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்ட வழிகளை அறிந்தவர் என்ற வகையில் ஈழத்தமிழர் மீதான அவரது பார்வை ஆழமானதாக இருக்க நாம் நம்புகின்றோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் ஈழத் தமிழர்களுக்காக சட்டசபையில் தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளனர். அவற்றை விடவும் வீரியமிக்க தீர்மானங்களை விஜய் கொண்டு வந்து இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர உழைக்க வேண்டும். இலங்கையில் அண்மை காலமாக நிகழும் முக்கிய அதிகாரிகளின் மர்ம மரணங்கள் குறித்து அரசு முறையான விசாரணை நடத்தி மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை புதிய அரசாங்கம் காலதாமதம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுக்குரிய மின்சார கட்டண திருத்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. இதன்போது மின்சார கட்டணங்களை 8% முதல் 14.4% வரையிலான சதவீதத்தில் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக மின் உற்பத்திக்கான செலவு அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு 2ஆம் காலாண்டிற்கான திருத்தப்பட்ட மின்சார செலவு மதிப்பீட்டை நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனம் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்தது. எவ்வாறாயினும் மின்சார கட்டண அதிகரிப்பால் நுகர்வோர் பாதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக ஆணைக்குழுவிடம் உடன்பட்டுள்ளது. இதன்படி இந்த மின்சார கட்டண அதிகரிப்பானது நாட்டின் 95% மின் நுகர்வோருக்கு பொருந்தாது. அதாவது வீட்டு பிரிவில் 0 முதல் 109 அலகுகள் வரை மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு எந்தவித கட்டண அதிகரிப்பும் கிடையாது. ஆனால் 109 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கான கட்டணங்கள் பின்வருமாறு அதிகரிக்கப்பட்டுள்ளன. 210 அலகுகள் இதுவரை இருந்த 9570 கட்டணம் 1760 அதிகரிக்கப்பட்டு 11330 மாறும். 240 அலகுகள் இதுவரை இருந்த 12120 கட்டணம் 2210 அதிகரிக்கப்பட்டு 14330 மாறும். 270 அலகுகள் இவர்களுக்கான கட்டணம் 2660 அதிகரிக்கும். 300 அலகுகள் இவர்களுக்கான மாதாந்த கட்டணம் 3110 அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைனாதீவு ரஜமகா விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 88 அடி உயரமுடைய புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையிலிருந்து பெருமளவான பௌத்தர்கள் அவர்களின் சமய சம்பிரதாயங்களுடன் நைனாதீவுக்கு சென்று அங்கு முதலில் நைனாதீவு நாகபூசணி அம்மனை வழிபட்டு அங்கிருந்து ஊர்வலமாக விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் புத்தர் சிலை திறப்பு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் மருந்து களஞ்சியத்தில் கடந்த 9ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து சுகாதார அமைச்சின் துரித நடவடிக்கையின் கீழ் கொழும்பு மத்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து 3 பாரவூர்திகள் மூலம் மருந்துகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் டி. சத்தியமூர்த்தி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் கொண்டுவரப்பட்ட அனைத்து மருந்துகளும் புதிதாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மருந்து களஞ்சியத்தில் பாதுகாப்பாக இறக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாளை முதல் சகல சேவைகளும் வழமை போன்று நடைபெறும் என யாழ்ப்பாணம்
யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கூறியுள்ளார். மேலும் ஒரு தொகுதி மருந்துகளும் எதிர்வரும் நாட்களில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து மருந்துகளையும் வழங்குவதற்கான முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலணை பகுதியில் ஜப்பான் நாட்டு உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டு வரும் நவீன ஐஸ் தொழிற்சாலையின் கட்டுமான பணிகள், தொழில்நுட்ப ஏற்பாடுகள் மற்றும் முன்னேற்ற நிலைமைகள் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், தீபக கடற்றொழிலாளர்களின் நீண்டகால தேவையாக இருந்த ஐஸ் வசதியை உறுதிப்படுத்த முக்கிய முயற்சியாக எமது வேண்டுகோளுக்கிணங்க ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் வேலணை பகுதியில் நவீன ஐஸ் தொழிற்சாலை அமைக்கும் பணிகள் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டம் நிறைவேறுவதன் மூலம் தீபக பகுதிகளுக்கு தேவையான ஐஸ் உள்ளூரிலேயே பெற்றுக்கொள்ளும் வசதி உருவாகும். இதனால் மீன்களின் தரமான சேமிப்பு, பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் சிறந்த சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகள் மேலும் வலுப்பெறும். அதேவேளை கடற்றொழிலாளர்களின் உற்பத்தி திறன், வருமானம் மற்றும் தொழில்சார் நிலைத்தன்மையையும் கணிசமாக உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபக மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் கடற்றொழில் துறையின் நிலையான அபிவிருத்திக்கும் தேவையான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல நாம் உறுதியாக செயற்பட்டு வருகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வாக்குமூலங்கள் வலுக்கட்டாயமாக புறப்படுகின்றன. அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு இணங்காவிட்டால் சாட்சியாளர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படும் நபர்களை திட்டமிட்ட முறையில் ஒடுக்குவதற்கும், தேவைப்பட்டால் உயிரை பறித்தேனும் அந்த ஒடுக்குமுறையை முன்னெடுப்பதற்கும் அரசாங்கம் துணிந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். குருநாகல் கிரியாகல பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஒரு கட்சியாக நாங்கள் கிராமமாக செல்லும் வேளையில் தேர்தல் நடத்தப்படுமா என்பதில் சந்தேகம் காணப்படுகிறது. தேர்தல் எப்போது நடக்கும் என்பது எவருக்கும் தெரியாது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த நாட்டை நேசிக்கும் மக்கள் எமது கட்சியை மீண்டும் நாடுகிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அறகலிய என்ற பெயரில் எமது கட்சியினரை தாக்கி வீடுகளுக்கு தீ வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் அத்துக்குரலவை நடுவீதியில் கொலை செய்து தமது அரசியல் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்ற ஒரு குழுவினர் முயற்சி செய்தனர். அதன் விளைவாகவே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்பதனை எவராலும் மறுக்க முடியாது. உண்மையான நோக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த நாட்டின் முறைமை மாற வேண்டும் என்றும் எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வகையில் அரசியல் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்த இளைஞர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் கூட அப்பட்டமான பொய்களை கூறி ஏமாற்றிய இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது. பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டால் மீண்டும் கொள்கை பிரகடனத்தை படிக்குமாறு கூறுகின்றார்கள். எதிர்க்கட்சியினர் அல்ல, ஆளும் தரப்பினர் 159 பேரும் முதலில் அதை வாசிக்க வேண்டும். கொள்கை பிரகடனத்தில் உள்ள எதுவுமே இவர்களுக்கு இன்னும் தெரியாது. அரசாங்கத்தின் மோசடிகளை மறைக்க ஒடுக்குமுறை பயன்படுத்தப்படுகிறது. நிதியமைச்சின் $2.5 மில்லியன் தவறான கணக்கிற்கு நிதி செயலாளர் செலுத்தியதை நாம் கண்டோம். இந்த நிதி செயலாளர் அரசாங்கத்தின் அரசியல் நியமனம் பெற்றவர். ஜனாதிபதி அவர் மீது வைத்த நம்பிக்கையின் பலன் நாட்டை உருவாக்குவது அல்ல, மாறாக பணத்தை தவறான கணக்குகளுக்கு மாற்றுவதுதான். மர்மமான கொலைகள் நடக்கின்றன, சட்டம் வளைக்கப்படுகிறது, சாட்சிகள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். அரசாங்கத்திற்கு எதிராக நிற்பவர்களை ஒடுக்க எத்தகைய எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள். போலீஸ் மாதிவருக்கும் நான் ஒன்றை கூறிக்கொள்கின்றேன், தயவு செய்து இந்த சீருடையின் கௌரவத்தை பாதுகாக்கவும். இன்னும் சில காலத்தில் ஓய்வு பெற்று செல்வீர்கள். இந்த அரசாங்கமும் ஒரு நாள் போகும். ஆனால் செய்யும் செயலால் இந்த போலீஸ் திணைக்கள மீதான நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் அழிந்துவிடும் என்றார். பிக்குவால் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்காக நிபந்தனையின்றி செயற்படுவேன் என மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். முறைப்பாடு செய்யப்படும் ஒவ்வொரு சம்பவத்திலும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு வாய்ப்பளித்துள்ளது. இந்த சம்பவத்தில் போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வாளர்கள் உரிய முறையில் செயற்பட்டார்களா என்று ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த சம்பவத்தில் நான் போலீசாருக்கு அல்லது பிக்குவுக்கோ சார்பாக செயற்படவில்லை. பாதிக்கப்பட்ட சிறுமியின் நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை முடிந்தவரை தலையிடுவதற்கு தேவையான பின்னணி உருவாக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை நிலைநாட்டும் அதிகாரிகளை பாதுகாக்கத்தான் முன்னிற்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சட்ட அமலாக்கத்தில் எந்த ஒரு தரப்பும் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வேன் என்றார். பயங்கரவாதத்தை ஒழித்து பிரபாகரனுக்கு அஞ்சாத மஹிந்த ராஜபக்ச சாதாரண விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்னால் முன்னிலையாக ஒருபோதும் தயங்கப் போவதில்லை. எனினும் ஒரு நபர் விசாரணை அதிகாரிகளிடம் வழங்கும் சாதாரண வாக்குமூலத்தை விட நீதிமன்றத்தினால் அங்கீகரிக்கப்படும் சத்திய கடதாசிக்கே அதிக சட்ட பெருமானமும் சாட்சிய வலுவும் உள்ளது என்பதை சமூகமும் அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும்
மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தற்பொழுது அழைத்துள்ளது. அவர் மிகவும் நிதானமாகவும் துணிச்சலாகவும் இந்த விசாரணைகளை எதிர்கொள்வார் என்பதில் எமக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படும் விதம் குறித்து நாம் கேள்வி எழுப்ப வேண்டியுள்ளது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன வழங்கியதாக கூறப்படும் ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் சட்ட முறைமைக்கு அமைய போலீசார் அல்லது விசாரணை அதிகாரிகள் முன்னிலை அளிக்கப்படும் வரும் வாக்குமூலங்களுக்கு மிக குறைந்த அளவிலான சட்ட மதிப்பாகவே உள்ளது. ஆனால் ஒரு நபர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் சத்திய கடதாசி என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததும் பாரதூரமானதுமான சாட்சியாகும். கபில சந்திரசேன ஏற்கனவே ஒரு சத்திய கடதாசியை சமர்ப்பித்துள்ளார். அதில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தமக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகள் விரும்பும் வகையில் வாக்குமூலத்தை வழங்காவிட்டால் அதன் விளைவு மரணமாக அமையும் என தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக அவர் அந்த சத்திய கடதாசியில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெல தொடர்பான விசாரணையின் போது தற்கொலை செய்து கொண்ட ஒருவரை முன்னுதாரணமாக காட்டி தமக்கும் அத்தகைய நிலை ஏற்படும் என அதிகாரிகள் மரண பயத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இவ்வாறானதொரு பாரிய அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பலமான சத்திய கடதாசியை விசாரணைக்கு உட்படுத்தாமல் அதிகாரிகளின் அழுத்தத்தினால் பெறப்பட்ட வாக்குமூலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு மஹிந்த ராஜபக்சவை அழைப்பதன் நோக்கம் என்ன? கடந்த காலங்களில் சோயா என்ற சிறுமியின் மரணத்தின் போது கொண்டையா என்பவரை போலீசார் பிடித்து அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கூறினார்கள். அதுவும் ஒரு வாக்குமூலமாக இருந்தது. ஆனால் இறுதியில் உண்மை வேறொன்றாக இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகவே விசாரணை அதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பெறப்படும் வாக்குமூலங்கள் எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அரசியல் களத்தை பொறுத்தவரை எமது பிரதான போராட்டம் தற்போதைய அரசாங்கத்துடன் மட்டுமே உள்ளது. அரசாங்க மக்களுக்கு இழைக்கும் அநீதிகளுக்கு எதிராகவே நாம் செயற்படுவோம். மின்சார கட்டணத்தை 1/3 பங்காக குறைப்பதாக கூறி வாக்கு கேட்டு ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இன்று மக்களை நடுத்தெருவில் விட்டுள்ளது. இதனால் ஏமாற்றம் அடைந்த மக்கள் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தை கைவிட்டு விட்டார்கள். இதன் அரசியல் ரீதியான பாரிய வீழ்ச்சி அரசாங்கம் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். தற்போதைய மின்சார கட்டண அதிகரிப்புக்கு அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகமும் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல்களுமே காரணமாகும். இதனை மக்கள் நன்குணர்ந்துள்ளார்கள். நாம் நமது இலக்கை நோக்கி துல்லியமாக நகர்கின்றோம். நாம் பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இந்த அரசாங்கத்தின் ஊழல்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம். இத்தகைய தேவையற்ற விசாரணை அழைப்புகள் மூலம் எம்மை அச்சுறுத்துவோலது எமது அரசியல் பயணத்தை தடுக்கவோ முடியாது என்றார். மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு உரிமங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல் நிலைமை காரணமாக அனைத்து மணல் அகழ்வு உரிமங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மணல் கடத்தலை தடுத்தல், மணல் அகழ்வு உரிமங்களை வழங்குதல் மற்றும் மணல் விலையை கட்டுப்படுத்துதல் தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் மணல் வர்த்தகர்களுக்கு இடையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மணல் அகழ்வு உரிமங்களை வழங்குவது புதிய விதிமுறைகளின் கீழ் முன்னெடுக்கப்படும் என இதுகுறித்து கருத்து தெரிவித்த மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, மணல் உரிமையாளர்களின் தரப்பிலிருந்து அவர்களின் பிரச்சினைகள், கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. மணல் விலையை கட்டுப்படுத்துவதற்காக வறிய குடும்பங்கள் வீடுகளை அமைப்பதற்கு 3 கியூப் மணலை 50,000 ரூபாவிற்கும், அரசாங்க கட்டுமான பணிகளுக்கு 3 கியூப் மணலை 65,000 ரூபாவிற்கும் வழங்குமாறும், ஏனைய பிரதேச பிரிவுகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 350 வீதம் கட்டண அதிகரிப்பை வழங்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதேபோல் உரிமைகளை வழங்கும் போது இதற்கான சட்ட ரீதியான விடயங்கள் சில புதிதாக வரைவு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி மாவட்ட செயலாளரின் இறுதி முடிவு மற்றும் மேற்பார்வையின் கீழ் உரிமங்களை வழங்குவதற்கான புதிய விதிமுறைகள் தயாரிக்கப்படுவதாக அமைச்சரும் புவியியல் திணைக்கள பணிப்பாளரும் தெரிவித்தனர். இதன் மூலம் உரிமங்களை வழங்கும் நடைமுறையில் ஒரு முறைமை உருவாகும் என நாம் கருதுகின்றோம் என்றார். மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எடுத்துள்ள தீர்மானமானது அரசாங்கத்தின் நிலக்கரி மோசடியை மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சியாகும் என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புவது ஜெயகுட குற்றம் சாட்டியுள்ளார். நுகைகொடையில் அமைந்துள்ள அக்கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த மே மாதம் 9ஆம் தேதி மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனை ஒன்றை தேசிய முறைமை செயற்பாட்டாளர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்வைத்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலேயே இக்கட்டண அதிகரிப்புக்கு நாங்கள் எமது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். இருப்பினும் மக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட அனைத்து எதிர்ப்புகளையும் புறந்தள்ளிவிட்டு தற்போது 18% மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கட்டண திருத்தமானது கைத்தொழில் மற்றும் சேவை துறைகளுக்கு மாத்திரமே பொருந்தும் எனவும் இதனால் சாதாரண வீட்டு பாவனையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் அரசாங்கம் ஒரு தர்க்கத்தை முன்வைக்கின்றது. ஆனால் கைத்தொழில் துறையில் ஏற்படும் மின்சார கட்டண அதிகரிப்பு
ஏனைய வர்த்தக துறைகளிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டின் மொத்த மின்சார நுகர்வில் 35 முதல் 40% மட்டுமே வீட்டு பாவனையாக உள்ளது. எஞ்சிய 60% மின்சாரம் கைத்தொழில் மற்றும் வணிக ரீதியாகவே பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஒரு கடையில் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள இறைச்சி உள்ளிட்ட பொருட்களின் விலையானது அந்த கடைக்கு விதிக்கப்படும் மின்சார கட்டண அதிகரிப்புடன் நேரடியாக உயர்வடையும். எனவே மறைமுகமாக சகல நுகர்பொருட்களினதும் விலைகளும் அதிகரிப்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. மறுபுறம் மின்சார கட்டண அதிகரிப்பால் ஏற்படும் சுமையை குறைக்க திரைசேரியிலிருந்து 15 மில்லியன் ரூபாயை நிவாரணமாக வழங்குவதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார். திரைசேரி என்பது மக்களின் வரைப்பணமே தவிர வேறொன்றுமில்லை. மின்சார பட்டியலின் ஊடாக ஒரு நிவாரணத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் பருப்பு மற்றும் அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மீது வரி விதிப்பதன் மூலம் அந்த பணத்தை மக்களிடமிருந்தே அறவிடும் தந்திரத்தையே அரசாங்கம் கையாளுகிறது. இங்குள்ள மிக முக்கியமான விடயம் யாதெனில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்காக அரசாங்கம் முன்வைத்த தரவுகள் அனைத்து முற்றிலும் தவறானவை என்பதாகும். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நட்டத்தையும் அதனை ஈடுகட்ட கடந்த காலங்களில் அதிக விலைக்கு டீசலை பெற்று மின்சார உற்பத்தி செய்ததால் ஏற்பட்ட நட்டத்தை மக்கள் மீதே சுமத்த அரசாங்கம் தற்போது தயாராகி வருகின்றது. சுருக்கமாக கூறின் அரசாங்கத்தை நிலக்கரி மோசடியை மறைக்கவே இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. அதேவேளை பிரதான எதிர்க்கட்சியும் இந்த விடயத்தில் வரும் நாடகங்களை அரங்கேற்றுகின்றது. முறையான தர்க்க ரீதியான விமர்சனங்களை முன்வைப்பதற்கு பதிலாக எதிர்க்கட்சியினரும் மௌனம் காப்பதன் மூலம் அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்திற்கு மறைமுக ஆதரவை வழங்குகின்றனரா என்ற சந்தேகம் எழுகிறது. எனவே இந்த அநீதியான மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக ஒன்றிணையுமாறு நாம் நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறோம் என்றார். ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சர்கள் பொறுப்பு கூற வேண்டும். தமக்கு தேவையானவர்களை பதவிக்கு கொண்டு வந்து அதன் ஊடாக ஊழல் செய்து இறுதியில் அவர்களை காட்டிக் கொடுப்பது ராஜபக்சர்களின் கொள்கையாகும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது, கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். சிறந்த வர்த்தகரான கபில சந்திரசேனவை ராஜபக்சர்கள் ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக்கி தமது தேவையை நிறைவேற்றிக் கொண்டார்கள். ஏஆர் பஸ் கொள்வனவு தொடர்பில் வெளிநாட்டு நிறுவனத்தின் வெளிப்படுத்தலுக்கு அமைவாகவே முறைப்பாடு அளிக்கப்பட்டு விசாரணைகள் இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த கொள்வனவின் போது இடம்பெற்ற மோசடியின் ஒரு தொகை நிதியை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கியதாக கபில சந்திரசேன லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்கு அழைத்துள்ள பின்னணியில் தான் கபில சந்திரசேன உயிரிழந்துள்ளார். ராஜபக்சர்கள் கடந்த காலங்களில் ஊழலுக்குரிய சாதகமான சூழலை நிர்வாக கட்டமைப்பில் உருவாக்கினார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைத்தால் ராஜபக்சர்கள் செல்ல வேண்டும். அதனை விடுத்து பெரகராவுக்கு செல்வதை போன்று ஆட்களை திரட்டிக் கொண்டிருக்கக்கூடாது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. ராஜபக்சர்கள் ஒன்றும் விதிவிலக்கல்ல என்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் திடுக்கிடும் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்திரசேன திட்டமிட்ட அடிப்படையில் தன் உயிரை மாய்த்துக் கொண்டாரா என்ற சந்தேகம் எழுவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்திரசேன தூக்கிடுவதற்கு பயன்படுத்தியதாக கூறப்பட்ட பட்டி ஃபேன் பிளேஸில் இருந்து கொள்ளுப்பட்டி வீட்டுக்கு பணியாளர் ஒருவரின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி இவ்வாறு குறித்த பட்டி தெரிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பணியாளர் இந்த விடயம் தொடர்பில் போலீசாரிடம் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். இந்த பட்டி வீட்டிலிருந்து பணியாளர் மூலம் தெரிவிக்கப்பட்டமையானது ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தினை வலுப்படுத்துவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கபில சந்திரசேன உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட போது அவரது களத்தில் இருந்த பட்டியானது பான்ஸ் பிளேஸ் வீட்டிலிருந்து கொள்ளுப்பட்டி வீட்டுக்கு தெரிவிக்கப்பட்டது என்பதை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். சந்திரசேன தனது சில ஆடைகளையும் இந்த பட்டியையும் எடுத்து வருமாறு கோரியதாக பணியாளர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சந்திரசேன இந்த பட்டியை ஜிம்மிற்கு அடிக்கடி எடுத்துச் சென்றதனால் அது குறித்து தமக்கு சந்தேகம் ஏற்படவில்லை என குறித்த பணியாளர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கபில சந்திரசேன இவ்வாறு மரணித்தார் என்பது தொடர்பில் இதுவரையில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை. சந்திரசேனவின் உடல் பாகங்கள் ரசாயன ஆய்வுக்கூட பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கபில சந்திரசேன சடலமாக மீட்கப்பட முன்னர் அவருக்கு இறுதியாக தொலைபேசி அழைப்பு மேற்கொண்ட நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 யுவதிகளின் வீடியோ கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசேட விசாரணை ஆரம்பித்திருந்த நிலையில் அதில் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் மற்றும் 3 சந்தேக நபர்களையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற யுவதியையும் அந்த மோட்டார் சைக்கிளையும் புத்தள போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் மோட்டார் சைக்கிளின் உரிமையாளருக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் ஹிதிகுவில, உணவடுன மற்றும் மொனரகலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள்
கிலோமீட்டர்கள் என்பதுடன் மோட்டார் சைக்கிளை ஓட்டிய யுவதியிடம் ஓட்டுநர் உரிமம் கூட இல்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த யுவதி இன்று வெள்ளவாய நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அஜர்பைஜானில் வைத்து கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினரான மனோஜ் சுரங்கல்லது படுவத்தை சாமர என்பவர் நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். சந்தேக நபர் இந்தியா ஊடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரை அழைத்து வருவதற்காக இலங்கை போலீஸ் குழு ஒன்று கடந்த 7ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.